பன்னெண்டாம் வகுப்பு தமிழ். இதில் பார்த்தீங்கன்னா இயல் 1, 2, 3 வினா விடை போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 11th ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். தமிழ் ஃபுல்லாக சிறப்பு தமிழும் போட்டிருக்கேன். இதுலேயும் சிறப்பு தமிழ் வரும். இயல் அடுத்தடுத்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. தொல்காப்பியம் கோரும் செய்யுள் உறுப்புக்கள் மொத்தம் எத்தனை? 34. சங்க பாடல்களின் மொத்த எண்ணிக்கை எத்தனை? 2381. சங்க பாடல்களில் அகத்திணை பாடல்களில் எண்ணிக்கை எத்தனை? 1862. சங்ககால புலவர்களின் எண்ணிக்கை 473. சங்ககால பெண்பாற் புலவர்களின் எண்ணிக்கை 49. சங்க பாடல்களில் அதிகபட்சமாக 235 பாடல்களை பாடிய புலவர் கபிலர். 10 பாட்டு நூல்களின் அகநூல்களில் எண்ணிக்கை 4. 10 பாட்டு நூல்களில் புறநூல்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை? 6. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறை கெடாது என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலை. நளி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற புறநானூற்று பாடலின் ஆசிரியர் யார்? வெண்ணி குயத்தியார். திருக்குறள் அடுத்த நிலையில் வைத்து எண்ணத்தக்கது நாலடியார். திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து எண்ணிக்கத்தக்கது நாலடியார். 11 கீழ்கணக்கு நூல்களிலும் மருந்து பெயர்கள் கொண்ட அறநூல்களின் எண்ணிக்கை 3. சிறுபஞ்சமூலம் ஆசிரியர் காரியாசன். ஏலாதி நூலின் ஆசிரியர் கனிமேதாவியார். பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் யார்? முன்றுரை அரையனார். முதுமொழி காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் கூடலூர் கிழார். ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். இன்னா 40 என்ற நூலின் ஆசிரியர் கபிலர். இன்னா கபிலர். கண்டங்கத்திரி, சிறுவழுதுளை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 வேர்கள் கலந்து மருந்து உடலை பலப்படுத்துவது போல கருத்துக்கள் வாழ்வுக்கு வலிமை சேர்ப்பது போன்று அமைந்த பாடப்பட்ட சிறுபஞ்சமூலம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 102. ஏலாதி எத்தனை வெண்பாக்களை கொண்ட நூல்? 80. திரிகடுகம் மொத்தம் எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது? 100. 11 கீழ்கணக்கு நூல்களில் மணிமொழி கோவை எத்தனை நூல்கள்? நருந்தொகை அல்லது வெற்றி வேர்க்கை என்ற நூலின் ஆசிரியர் வீரராம பாண்டியன். அறநெறிச்சாரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? முனைப்பாடியார். நீதிநெறி விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? குமரகுருபரர். நன்னெறி என்ற நூலின் ஆசிரியர் யார்? சிவப்பிரகாசனார். கொன்றைவேந்தன் ஆத்திச்சூடி மூதுரை எழுதிய நூல்களின் ஆசிரியர் ஔவையார். நீதி சிந்தாமணி, பெண்மதிமாலை, நீதி நூல், நீதி பேதம் ஆகியவற்றின் ஆசிரியர் வேதநாயகர். உலக நீதி என்ற நூலின் ஆசிரியர் உலகநாதர். எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆகும். கல்விக்கு அழகு கசடற மொழிதல். நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, கேளும் கிளையும் கெட்டவர்க்கு இல்லை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் நருந்தொகை. நருந்தொகை
தமிழில் தோன்றிய முதல் பெருங்காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலையின் காதைகளின் எண்ணிக்கை 30. மண் திணி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் மணிமேகலை. தமிழ் கவிஞர்களுள் அரசன் வீரமாமுனிவர் யாரை போற்றுகிறார்? திருத்தக்க தேவர். 13 இலம்பகங்களை 3145 பாடல்களையும் கொண்ட சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். குண்டலகேசி என்ற நூலின் ஆசிரியர் நாதகுத்தனார். ஐம்பெருங்காப்பியங்களுள் இறுதியாக வைத்து எண்ணப்படுவது எந்த ஒரு காப்பியம்? வளையாபதி. தோலாமொழித்தேவர் இயற்றிய நூல் சூளாமணி. ஐஞ்சிறு காப்பியங்களிலேயே ஆசிரியர் பெயர் தெரிந்த ஒரே நூல் சூளாமணி. ஐஞ்சிறுகாப்பியங்களிலேயே ஆசிரியர் பெயர் தெரிந்த ஒரே நூல் சூளாமணி. தமிழில் தோன்றிய முதல் தருக்க நூல் 10 சருக்கங்களையும் 895 விருத்தப்பாக்களையும் கொண்ட நீலகேசி. கூற்று குணாட்டியர் என்பவருக்கு பிருகத்கதா என்னும் நூலை பைசா மொழியில் எழுதினார். இக்காப்பியம் அரும்பெருங்காப்பியம் மூல நூலாக்கப்பட காரணம் வட இந்திய பகுதிகளை கனமாக கொண்ட தமிழ் செயலோடு கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. விருத்தம் என்ற பாவகையால் இயற்றப்பட்ட முதல் நூல் சீவக சிந்தாமணி. கம்பராமாயணத்தின் 7வது காண்டம் என அழைக்கப்படும் உத்தரகாண்ட ஆசிரியர் யார்? ஒட்டக்கூத்தர். தமிழுக்கு கதி கம்பராமாயணமும் திருக்குறளும் என்று சொன்னவர் யார்? திருமணம் செல்வ கேசவராயர். கம்பராமாயணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 118. கம்பராமாயணம் உள்ள படலங்களின் எண்ணிக்கை 118. தேசிய இலக்கியம் என்றும் சான்றோர் பாராட்டும் நூல் பெரிய புராணம். பாரதியின் வாழ்க்கை வரலாற்றை புதுக்கவிதை வடிவில் கவிராஜன் கதை என்னும் பெயரில் காப்பியமாக படைத்தவர் வைரமுத்து. இராமாயணத்தை அவதார புருஷன் என்ற பெயரிலும் மகாபாரதத்தை பாண்டவர் பூமி என்ற பெயரிலும் புதுக்கவிதை வடிவில் காப்பகம் படைத்தவர் யார்? பாலி. ஆட்டனத்தி ஆதிமந்தி இயேசு காவியம் மாங்கனி ஆகியவை யாருடைய படைப்பு? கண்ணதாசன். பூங்கொடி மற்றும் வீரகாவியம் யாருடைய படைப்பு? முடியரசன். மருமக்கள் வழி மான்மியம் யாருடைய படைப்பு? கவிமணி தேசிய விநாயகம். சிலம்பில் சிறு நகை என்ற நூலின் ஆசிரியர் சாலை இளந்திரையன். பராசக்தி மகாகாவியம் என்ற நூலின் ஆசிரியர் சுத்தானந்த பாரதி. ராவண காவியம் என்ற நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை. 12 திருமுறைகள் பாடியவர்கள் மொத்த எண்ணிக்கை 27. 12 திருமுறைகள் பாடியது மொத்த எண்ணிக்கை 27. முதல் 3 திருமுறைகள் பாடியவர் திருஞான சம்பந்தர். 8ஆம் திருமுறை பாடியவர் மாணிக்கவாசகர். முதல் 3 திருமுறை திருஞான சம்பந்தர். 8ஆம் திருமுறை பாடியவர் மாணிக்கவாசகர். விஷ்ணு சித்தன் என்று அழைக்கப்பட்டவர் பெரியாழ்வார். பூதத்தாழ்வார். 12 ஆழ்வார்களில் முதல் திருவந்தாதி பாடியவர் பொய்கை யாழ்வார். 2ஆம் திருவந்தாதி பாடிய ஆழ்வார் பூதத்தாழ்வார். 3ஆம் திருவந்தாதி பாடிய ஆழ்வார் பேயாழ்வார். 2ஆம் திருவந்தாதி பூதத்தாழ்வார். 3ஆம் திருவந்தாதி பேயாழ்வார். பெரிய திருமொழி, திருக்குறு தாண்டமுகம், திருத்தொண்டகம், திருவெழுக்கூற்றிகை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் ஆகிய இயற்றியவர் திருமங்கையாழ்வார். கலம்பக உறுப்புகள் எத்தனை? 18. கலம்பக உறுப்புகள் 18. குருதி புனல் என்ற புதினத்திற்காக இந்திர பார்த்தசாரதி என்பவருக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? 1977. பத்மாவதி சரித்திரம்
என்னும் புதினத்தின் ஆசிரியர் மாதவையா. கமலாம்பாள் சரித்திரம் என்ற புதினத்தின் ஆசிரியர் ராஜமையர். தியாகபூமி, அலை ஓலை, கள்வனின் காதலி, மகுடபதி, பொய்மான் கரடு, பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வன் புதினங்கள் ஆசிரியர் யார்? கல்கி கிருஷ்ணமூர்த்தி. அகிலனின் சித்திரப்பாவை என்னும் புதினத்திற்காக எந்த ஆண்டு ஞானபீட விருது வழங்கப்பட்டது? 1975. தமிழ் புதின இலக்கிய வளர்ச்சியில் புதியதொரு திருப்பு முனையை ஏற்படுத்தியவர் கல்கி கிருஷ்ணன். சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்காக எந்த ஆண்டு ஜெயகாந்தனுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? 1972. எக்ஸ்டென்சிலியமும், ஃபேன்சி பனியனும் மற்றும் 0 டிகிரி ஆகிய படைப்புகளின் ஆசிரியர் சாரு நிவேதிதா. வேருக்கு வேர் என்ற புதினத்திற்காக எந்த ஆண்டு ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? 1973. அகல் விளக்கு, கரித்துண்டு, கல்லோ காவியமோ, நெஞ்சில் ஒரு முள் போன்ற புதினங்களை படைத்தவர் யார்? வரதராஜன். காந்திய லட்சியங்களை முன்னிலைப்படுத்தி தமிழில் புதினங்கள் எழுதிய முன்னோடி காசி வெங்கடரமணி. ராஜதிலகம் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? சாண்டில்யன். முற்றுப்பெறாமல் முதல் பாகத்து முடிவு பெற்ற பதினம் சந்திரிகையின் கதை யாருடைய படைப்பு? பாரதியார். தேசபக்தன், கந்தன், முருகன், ஒரு உழவன் ஆகிய புதினங்களின் ஆசிரியர் காசி வெங்கடரமணி. காசி வெங்கடரமணி. கண்ணதாசனின் சேரமான் காதலி என்ற புதினத்திற்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? 1980. இயல்பான சித்தரிப்புகளில் மூலம் கிராமத்து வாழ்க்கையை கூறும் புதினங்களின் தந்தவரான டேஷின் படைப்புகள் அறுவடை, நாகம்மாள், பூவும் பிஞ்சும், அழியா கோலங்கள் போன்றவை ஆகும். ஆர். சண்முகசுந்தரம். மதுரை மாவட்ட குற்ற பரம்பரை பற்றி பேசும் நெடுங்குருதி யாருடைய படைப்பு? எஸ். ராமகிருஷ்ணன். தமிழில் முற்போக்கு புதினங்களை முதலில் தந்தவர் தொ. மு. சி. ரகுமான். 1973 ஆண்டு சமுதாய வீதி என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர் நா. பார்த்தசாரதி. பஞ்சாலை தொழிலாளர்களின் போராட்ட வாழ்வை பற்றி பேசும் பஞ்சும் பசியும் என்ற புதினத்தின் ஆசிரியர் தொ. மு. சிறகுராமன். ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், சில நேரங்களில் சில கங்கை, எங்கே போகிறாள், சுந்தரகாண்டம், ஒரு நடிகை, நாடகம் பார்க்க போகின்ற புதினங்களை தந்தவர் ஜெயகாந்தன். குள்ளச்சித்தன் சரித்திரம், பகடையாட்டம் என்று புதினங்களை எழுதியவர் எம். யுவன். நவீன செயல்முறையை கொண்ட எரிக்கப்பட்ட பிரதிகளும் புதைக்கப்பட்ட மனிதர்களும் சொல் என்றொரு சொல் புதினங்களை படைத்தவர் யார்? பிரேம் ரமேஷ். 2013 ஆண்டு கொற்கை என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர் ஜோடி குரூஸ். வட்டார புதினம் எழுதும் வழக்கத்தை தோற்றுவித்தவர் ஆர். சண்முகசுந்தரம். மாதொரு பாகன், நிழல் மற்றும் கூலமாதாரி புதினங்கள். முற்றும், ஏறுவெயில், கூலமாதாரி ஆகியவை யாருடைய புதினங்கள்? பெருமாள் முருகன். விஷ்ணுபுரம், பின்தொடரும் நிழலில், குரல், காடு, ரப்பர், ஏழாம் உலகம், கொற்றவை போன்ற படைப்புகளின் மூலம் புதின இலக்கியத்தின் பன்முகத்தன்மையை வெளிக்கொணர்ந்தவர் ஜெயமோகன்.
1963ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற வேங்கையின் மைந்தன் யாருடைய படைப்பு? அகிலன். ராஜராஜ சோழன் பற்றிய உடையார் என்னும் வரலாற்று புதினத்தை எழுதியவர் பாலமுருகன். பாலகுமாரன். 2011ஆம் ஆண்டு காவல் கோட்டம் என்ற புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர் வெங்கடேசன். சு. வெங்கடேசன். உப்பு வயல் என்ற புதினத்தின் ஆசிரியர் ஸ்ரீதர் கணேசன். மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்ட உப்பாண்டம் யாருடைய படைப்பு? எஸ். ராமகிருஷ்ணன். சஞ்சாரம் என்ற புதினத்துக்காக 2018ஆம் ஆண்டு சாகித்ய விருது வாங்கியவர் எஸ். ராமகிருஷ்ணன். 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினமான சுதந்திர தாகம் யாருடைய படைப்பு? சி. சு. செல்லப்பா. சுருக்கு சங்கதி, கருக்கு சங்கதி, வன்மம் போன்ற புதினங்களின் ஆசிரியர் யார்? பாமா. செல்லாத பணம், கோவேறு கழுதைகள், செடல், ஆறுமுகம் எங்கதே ஆகியவை யாருடைய புதினங்கள்? இமயம். என் இனிய இயந்திரா மீண்டும் ஜூனோ போன்ற அறிவியல் புனைவு புதினங்களையும், கரையெல்லாம் செண்பகப்பூ, கனவு தொழிற்சாலை, ரத்தம் ஒரே நிறம் போன்ற புதினங்களையும் படைத்துள்ளார். சுஜாதா. தோல் எனும் புதினத்துக்காக 2012 சாகித்ய அகாடமி விருது வென்றவர் டி. செல்வராஜ். வங்கியின் அலைவோசை புதினத்துக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? 1956. தகப்பன் கொடி என்ற புதினத்தின் ஆசிரியர் அழகிய பெரியவன். தகப்பன் கொடி என்ற புதினத்தின் ஆசிரியர் அழகிய பெரியவன். 1961ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வென்ற அகல் விளக்கு யாருடைய படைப்பு? மு. வரதராஜன். 1984ஆம் ஆண்டு ஒரு காவிரியை போல என்ற புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர் லட்சுமி. கோபாலபுரத்து மக்கள் என்ற புதினத்திற்காக கி. ராஜநாராயணன் அவர்களுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? 1991. கோவி மணி சேகரனின் குற்றால குறிஞ்சி என்னும் புதினத்திற்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? 1992. பொறுத்துக. காதுகள் 1993. எம்.பி. காதுகள் எம்.வி. வெங்கட்ராமன். புதிய தரிசனங்கள் 1998. தகழி சிவசங்கரன் என்பவருக்கு எந்த ஆண்டு ஞானபீட விருது வழங்கப்பட்டது? 1984. 2005ஆம் ஆண்டு கல்மரம் என்ற புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர் திலகவதி. பாரதியாரின் குயில் பாட்டை மொழிபெயர்த்தவர் மற்றும் 2002ஆம் ஆண்டு திருவனந்தபுரம் தமிழ்ச் சங்கத்தின் விளக்கு விருது பெற்றவர் புத்தம் வீடு என்ற புதினத்தின் ஆசிரியர் ஹெப்சிபா ஜெகநாதன். 2018ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வென்ற சஞ்சாரம் யாருடைய படைப்பு? எஸ். ராமகிருஷ்ணன். 2007ஆம் ஆண்டில் இலையுதிர் காலம் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர் நீல பத்மநாபன். 2014ஆம் ஆண்டில் சாகித்ய அகாடமி விருது வென்ற பூமணியின் படைப்பு அஞ்சாடி. 2015இல் இலக்கியச் சுவடுகள் என்னும் புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர் ஆ. மாதவன். கீழ்க்கண்டவற்றுள் சாகித்ய அகாதமி விருது பெறாத புதினம் ரத்தம் ஒரே நிறம். தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐ.பி.எஸ். திலகவதி. மாறுதல் என்ற சிறுகதையின் ஆசிரியர் அசோகமித்திரன். 1996ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற அப்பாவின் சிநேகிதர் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் அசோகமித்திரன். சாயாவனம் என்ற புதினத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானவர் மற்றும் சுடுமண் சிலைகள்
என்ற தமிழக பாரம்பரிய கலைகள் பற்றி குறும்படத்திற்கு சர்வதேச விருது பெற்றவர் கந்தசாமி. உலக புகழ்பெற்ற மாக்சிம் கார்க்கியின் தாய் புதினத்தை தமிழ் மொழி பெயர்த்தவர் தோமு சி. ரகுநாதன். ஏணிப்படி என்ற புதினத்துக்கு கேந்திர சாகித்ய விகட அகாடமி பெற்றவர் தமிழக சிவசங்கரன். தகழி சிவசங்கரன் 1965ஆம் ஆண்டு முதலில் ஞானபீட விருது வென்ற ஜி. சங்கரகுருப்பு என்ற மாநிலத்தைச் சேர்ந்தவர். கேரளா. முதல் சத்தியம் என்ற புதினத்திற்காக ஞானபீட விருதை பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ஆஷா பூர்ணா தேவி. தகழி சிவசங்கரன் எழுதிய ஜெம்மீன் புதினத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் சுந்தர ராமசாமி. எந்த ஆண்டு ரவீந்திரநாத் தாகூரின் கீதாஞ்சலி என்ற நூலுக்கு நோபல் பரிசு கிடைத்தது? 1913. 1891 சுகுண விலாச சபை யாரால் நிறுவப்பட்டது? பம்பல் சம்பந்தனார். 16 காட்சிகளை கொண்ட உரையாடல் இல்லாதது மௌன நாடகமாக அமைதி என்னும் நாடகத்தை தமிழில் முதலில் மொழிபெயர்த்தவர் பாரதிதாசன். நாடகத்திற்கென பிரத்யோத நாடக எனும் இதழை தொடங்கியவர் ரெங்கநாதன். முட்டை மற்றும் அகல்யா என்ற நாடகங்களின் ஆசிரியர் பிரபஞ்சன். மனுஷா என்ற நினைக்கப்படும் ஆகிய நாடகங்களின் ஆசிரியர் ஜெயகாந்தன். உபகதை நவீன மத்த விலாச பிரகடனம் அல்லது காஞ்சி தலைவி ஆகிய நாடகங்களை இயற்றியவர் பிரளயன். சைபீரியா நாரைகள் இனி இங்கு வரப்போவதில்லை குதிரைக்காரன் கதை ஆகிய நாடகங்களின் ஆசிரியர் எம்.டி. முத்துக்குமாரசாமி. வயிறு மரபு பாடலிபுத்திரம் போன்ற நாடகங்களை இயற்றியவர் ஞானசேகரன். துர்க்கிர அவலம் சாபம் விமோச்சனம் புரட்சிக்கவி மற்றும் ஆபுத்திரன் போன்ற நாடகங்களின் ஆசிரியர் ராமசாமி. ஔவை மற்றும் மணிமேகலை நாடகங்களின் ஆசிரியர் இன்குலாப். ராமானுஜர் இறுதி ஆட்டம் கொங்கை கத்தி அவுரங்கசீப் நந்தன் கதை பசி மழை கால இயந்திரங்கள் புனரபி ஜனனம் புனரபி ஸ்மரணம் தர்மம் போர்வை போர்த்திய உடல்கள் போன்ற நாடகங்களின் ஆசிரியர் இந்திரா பார்த்தசாரதி. காலங்காலமாக நாற்காலிக்காரர் அப்பாவும் பிள்ளையும் இங்கிலாந்து சுவரொட்டிகள் உந்திச்சுழி கட்டியக்காரன் விறகு வெட்டிகள் வண்டிச்சோடை நற்றுணையப்பன் அல்லது கடவுள் போன்ற நாடகங்களின் ஆசிரியர் முத்துசாமி. புறஞ்சேரி பிணம் தின்னும் சாத்திரங்கள் சுமை முகப்போலிகள் சஞ்சயன் காட்சி தருகிறான் அக்னி குஞ்சு கேகேன் மடந்தை பெரியாட்டம் செம்பலிக்காளி மௌன குற்றம் கருப்பு தெய்வத்தை தேடி போன்ற நாடகங்களின் ஆசிரியர் சே. ராமானுஜம். சுயதர்ம மூடிய அரை மணிமேகலையின் கண்ணீர் எப்போ வருவாரோ போன்ற நாடகங்களின் ஆசிரியர் கே. ஏகுணசேகரன். ஆதியிலே மாம்சம் இருந்து அமீபாக்களின் காதல் போன்ற நாடகங்களின் ஆசிரியர் யார்? ரமேஷ் பிரேம். உருளும் பாறைகள் தனித்திருத்தப்பட்டவர்கள் சூரியனின் அறுபட்ட சிறகுகள் அரவான் போன்ற நாடகங்களின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். ஒத்திகை மூட தேசத்து முட்டாள் ராஜா தொடரும் ஒத்திகைகள் 10 குறு நாடகங்கள் போன்றவற்றின் ஆசிரியர் யார்? ஆர். ராமசாமி. கருஞ்சொழி ஊசி தூங்கிகள் போன்ற நாடகங்களின் ஆசிரியர் ஆறுமுகம். ஆறுமுகம். சரித்திரத்தின் அதிக மியூசியம் கண்ணாடியுள் அலையுறும் பிம்பங்கள் வானத்தாதி தேக வயல் இரகசிய நிழல்கள் கூந்தல் நகரம் செம்முதாய் போன்ற நாடகங்களின் ஆசிரியர் முருகபூபதி. பரீஷா என்னும் நாடகக்குழுவை சென்னையில் 1978 தொடங்கியவர்
தொடங்கியவர் ஞானி. பொறுத்துக. அம்பை பயங்கள். அறந்தை மூர் மார்க்கெட். நாராயணன். ஞானி பலூன் நாங்கள். ராமசாமி பல்லுக்கு தூக்கிகள். 1977 சென்னையில் கூத்துப்பட்ட உருவாக்கியவர் நா. முத்துசாமி. ஜவாலா என்னும் நாடகக்குழு நடத்தப்பட்ட இடம் சென்னையில் கூத்துப்பட்டறை உருவாக்கியவர் நா. முத்துசாமி. ஜவாலா என்னும் நாடகக்குழு நடத்தப்பட்ட இடம் மதுரை. நிஜ நாடக இயக்கத்தை ராமசாமி எங்கு 1978 தொடங்கினார்? மதுரை. 1990களில் கூட்டுக்குரல் என்ற நாடகக்குழுவை ராமசாமி உருவாக்கினார். புதுவை. சங்கீத நாடக அகாதமி தொடங்கப்பட்ட ஆண்டு 1952. தென்னிந்தியாவின் முதல் டூரிங் டாக்ஸ் திருச்சி. இந்தியர் ஒருவரால் தென்னிந்தியாவில் கட்டப்பட்ட முதல் திரையரங்கு எங்கு கட்டப்பட்டது? சென்னை. உலக நாடக தினம் மார்ச் 27. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி, தனக்கே உரிய வளம் வாய்ந்த இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என கூறியவர் மாக்ஸ் முல்லர். ஆற்றல் மிக்கதாகவும் சில சொற்களை கருத்து தெரிவிப்பதாகவும் விளங்குவதில் தமிழ் மொழி எம்மொழியாலும் விஞ்ச முடியாது. உள்ளத்தின் வெற்றியை உள்ளவாறு எடுத்துக்காட்டுவதில் தமிழ் மொழிக்கு ஈடாக எம்மொழியும் இயந்ததாக இல்லை என்று சொன்னவர் யார்? பெர்சிவல். இப்போது வழங்கும் எல்லா மொழிகளிலும் தமிழை மிக பழமையானது என்று சொன்னவர் யார்? ஈராஸ் பாதிரியார். திராவிட மொழிகள் மிக பழமையான மொழிகள் என்பதும் 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்திய நாட்டில் வழக்கில் இருந்து வந்துள்ளது என்பதும் மொழியியலாளர்கள் வந்துள்ளன என்பதும் மொழியியலாளர்களின் கொள்கை. இந்தோ ஆதி மொழியோ இன்றைய சமஸ்கிருத இந்நாட்டில் நுழைவதற்கு முன்னாலே திராவிட மொழிகள் வழக்கில் வந்துள்ளன என்று சொன்னவர் அகத்தியலிங்கம். வடமொழி எபிராயம் கிரேக்கம் ஆகிய 3 இலக்கிய மொழிகளில் தமிழ்ச் சொற்கள் காத்திருக்கின்றன என்று சொன்னவர் ரைஸ்டேவில். உலக தொலைக்காட்சி தினம் நவம்பர் 21. உலக தொலைக்காட்சி தினம் நவம்பர் 21. உலக பொம்மலாட்ட தினம் கடைபிடிக்கும் நாள் மார்ச் 21. உலக வானொலி தினம் பிப்ரவரி 13. உலக வானொலி தினம் பிப்ரவரி 13. அகில இந்திய வானொலி தலைப்பு இசையமைத்தவர் பண்டிட் ரவிசங்கர். மக்களவை தொலைக்காட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 2004. மக்களவை தொலைக்காட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 2004. அகில இந்திய வானொலியை தலைமையிடம் டெல்லி. வானொலி அண்ணா என்று அழைக்கப்பட்டவர் யார்? ரா. ஐயாசாமி. வானொலி அண்ணா என்று அழைக்கப்பட்டவர் ரா. ஐயாசாமி. முதல் கலைமாமணி விருது வென்ற செய்தி வாசிப்பாளர் ராஜம் கிருஷ்ணன். புலனம் சுற்றெவி அஞ்சல் எனப்படுவது வாட்ஸ்அப். புலனம் அல்லது கட்செவி அஞ்சல் எனப்படுவது வாட்ஸ்அப். இராமாயண கதையினை தமிழகத்தை சிறுவர் சிறுமியர் விரும்பி படிக்கும் வண்ணம் இனிய எளிய நடையில் ஒரு தொடர்நிலை செய்யுளாக பாடுமாறு நான் தமிழ் கவிஞர்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. சங்க இலக்கியங்கள் செவ்வியல் இலக்கியங்களே என்ற நூலின் ஆசிரியர் ஷா. அகத்தியலிங்கம். எட்டுத்தொகையும் தமிழர் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் ஷா. அகத்தியலிங்கம். எட்டுத்தொகை நூல்களின் அகம்புறம் என அமைந்த நூல் பரிபாடல். எட்டுத்தொகை நூல்களின் அகம்புறம் என அமைந்த நூல் பரிபாடல்.